வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2025ஆம் ஆண்டுக்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம். கடந்த பாதீடு சிறப்பானது என்று தாம் கூறியது தவறு என்பதை தற்போது உணர்ந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் நடைபெறும் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் எந்த வகையிலும் ஈடுபடவில்லை. பாதுகாப்பு பிரதியமைச்சர் கருத்து. ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் தற்போது டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர்வது சட்ட ரீதியாக பொருத்தமற்றது என்று அவரது வழக்கறிஞர் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2025ஆம் ஆண்டுக்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அமைச்சு வளாகத்தில் ஜனாதிபதி மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரான அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சின் கீழ் செயல்படும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் ஜிஓவி டெக் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டங்கள், அவற்றின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் செயல்பாட்டில் தாமதத்தை ஏற்படுத்தும் தடைகள் குறித்து ஆராயப்பட்டது. மேலும் அவற்றை தீர்க்க தேவையான கொள்கை மற்றும் நிர்வாக தீர்மானங்கள் எடுப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முக்கிய இடம்பெற்றுள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்பான அரச முதலீடுகளுக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தை செயற்பாட்டாளர்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் கிராமத்துக்கு தொடர்பான திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி 3 ஆண்டுகளில் 500 கோபுரங்களை நிறுவும் இலக்கை அடைவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. தேசிய அடையாள அட்டைகள் வழங்கல்களின் நிலவும் தாமதத்தை விரைவாக சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் இலங்கைக்கு உரிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தினை விரைவுபடுத்துதல், அமைச்சின் நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு அமைப்புகளை பலப்படுத்துதல், புதிய டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவுதல் மற்றும் பலவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்க தேவையான மனித வளத்தை மேம்படுத்துதல் ஆகியவை பற்றியும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வெளியிட்ட சுற்றறிக்கை இந்த ஊழியரையும் நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கத்துடன் அல்ல என்று யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மாகாண நிர்வாகத்துக்குட்பட்ட வைத்தியசாலைகளில் தாதியர்கள் மேற்கொண்டு வரும் 24 மணி நேர பணி புறக்கணிப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் விளக்கிய போது, வடக்கு மாகாணத்தில் உள்ள 55 பிரதேச வைத்தியசாலைகளில் பெரும்பாலான இடங்களில் மொத்த பணியாளர்கள் 20 பேருக்கு மேல் குறைவாக உள்ளனர். ஆரம்ப மருத்துவ சுகாதார பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் எண்ணிக்கை 10 பேருக்கும் குறைவாகவே இருக்கின்றது. எங்களது வைத்தியசாலை மேற்பார்வை சோதனைகளின் போது பல வைத்தியசாலைகளில் 4 முதல் 6 வரவேற்று வெளியேற்ற பதிவுகள் தனித்தனியாக பேணப்பட்டு வருவது கவனிக்கப்பட்டது. உதாரணமாக, தாதியர் உத்தியோகத்தர்கள், குடும்பநல உத்தியோகத்தர்கள், மருந்து கலவையாளர்கள், சாரதிகள் மற்றும் சிற்றூழியர்களுக்கு என்று தனித்தனி பதிவேடுகள் வைத்திருந்தனர். இதனால் ஊழியர்களின் வருகை நேரத்தை சரியாக கண்காணிக்க சிரமம் ஏற்பட்டது. சில வைத்தியசாலைகளில் ஊழியர் தாமதமாக வந்து முன்கூட்டிய நேரத்தை பதிவு செய்வதையும் கண்டறிந்தோம். எனவே அனைத்து ஊழியர்களும் ஒரே பதிவேட்டில் கையொப்பமிடும் நடைமுறையை அறிமுகப்படுத்தும் நோக்கில் மட்டுமே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். கடந்த பாதீடு சிறப்பானது என்று தாம் கூறியது தவறு என்பதை தற்போது உணர்ந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்திக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கினாலும் வன விலங்குகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களின் மோசமான செயல்களால் திறம்பட அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பொருளாதார சிக்கலில் இருந்து மேம்பட வேண்டுமாயின் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் மாத்திரமே முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் வருவார்கள் என்றும் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அந்த துறையை மேம்படுத்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் முன்வைக்கவில்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய அவர், 2030ஆம் ஆண்டுக்குள் சுற்றுலாத்துறையின் மூலம் 8 பில்லியன் டாலர் வருமானம் ஈட்ட வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அதற்கு 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அந்த கணக்கில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன. அவர் மேலும் தெரிவிக்கையில், சுற்றுலா மேம்பாட்டுக்கான எந்த திட்டமும் வடக்கிலும் கிழக்கிலும் இல்லை. அங்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் குறைவு. சுற்றுலா மற்றும் உபசரிப்பு துறைகளிலும் முதலீடுகள் இல்லை.
வடமாகாணத்தை சுற்றுலா தலமாக சந்தைப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. எனவே இந்த விடயம் குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வடக்கு மாகாணத்தில் நடைபெறும் போதைப்பொருள் வியாபாரத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் எந்த வகையிலும் ஈடுபடவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பை நோக்கி புதன்கிழமை நடைபெற்றிருந்த 4ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய அவர், வடக்கில் இராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று கூறுவது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. யார், எங்கு, எப்போது இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதற்கான தெளிவான தகவலை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வழங்கினால் நாங்கள் அதை விசாரிக்க தயாராக உள்ளோம். அவர் மேலும் கூறுகையில், பாதுகாப்பு அமைப்புகள் போதைப்பொருள் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளன என்பது முற்றிலும் ஒரு தவறான குற்றச்சாட்டு. கடந்த கால அரசாங்கங்களின் தவறான முடிவுகளால் மக்கள் பொருளாதார ரீதியில் பெரும் நெருக்கடிகளை சந்தித்தனர். அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது. அதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பாதையில் உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சியினர் கலக்கம் அடைந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் பிணைமுறை தேங்காய் எண்ணெய், சீனி, வெள்ளைப்பூண்டு உள்ளிட்ட மோசடிகளில் பெயர் பெற்றன. இப்போது நிதி ஒழுக்கம் கடுமையாக பேணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். நொரச்சோலை பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த குரல் பதிவில் போதைப்பொருள் விற்பனையாளர்களோடு அவர் நட்பாக உரையாடுவது போல் உள்ளது. இவ்வாறு இருக்க இந்த குரல் பதிவு விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி தரப்பு அரசாங்க தரப்பை கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டேசி ஃபாரஸ்ட் தற்போது டிமென்ஷியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர்வது சட்ட ரீதியாக பொருத்தமற்றது என்று அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் ஆதாரங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது வாடிக்கையாளர் டெய்சி ஃபாரஸ்ட் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதனால் அவர் மீது குற்றப்பத்திரிகையை பராமரிப்பதற்கோ அல்லது வழக்கை தொடர்வதற்கோ எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று அவர் வாதிட்டார். மேலும் 98 வயதான டெய்சி ஃபாரஸ்ட் தனது சொந்த விவகாரங்களையே சுயமாக நிர்வகிக்க முடியாத நிலையில் உள்ளார் என்றும் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அல்லது நீதிமன்ற நடைமுறைகள் குறித்த புரிதல் அவருக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் குற்றச்சாட்டுகளை புரிந்து கொள்ளவோ அல்லது அவற்றுக்கு பதிலளிக்கவோ இயலாத நிலைமையில் இருப்பதனால் வழக்கு தொடர்வது நீதியற்றதாகும் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக கூறி அரசாங்கம் நாட்டை மேலும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளி வருவதாக சர்வஜன சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவீர தெரிவித்துள்ளார். 2028ஆம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான எந்தவிதமான திட்டங்களும் அரசாங்கம் முன்வைக்காததால் இந்த ஆட்சி தோல்வி அடைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பை நோக்கிய புதன்கிழமை நடைபெற்றிருந்த 4ஆம் நாள் விவாதத்தில் அவர் உரையாற்றும் போது இந்த வரவு செலவு திட்டம் பேராண்மை பொருளாதாரத்திற்கு ஆதரவாக அமைந்துள்ளது, ஆனால் பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் வழங்கவில்லை என்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், சமூக கட்டமைப்பில் ஏழ்மை 3% உயர்ந்துள்ளது, தொழிலின்மை விகிதமும் 2% அதிகரித்துள்ளது. ஆனால் நடுத்தர வர்க்க மக்களின் வாழ்க்கை தரம் எந்த முன்னேற்றமும் காணவில்லை. சம்பளங்கள் உயரவில்லை. வரி வருமானம் மூலம் 1 டிரில்லியன் ரூபாய் திரட்டியதாக ஜனாதிபதி கூறுகின்றார். ஆனால் அது மக்களின் கனவுகளை, குறிப்பாக இளைஞர்களின் வீடு, வாகனம், நல்ல வாழ்க்கை குறித்த கனவுகளை பறித்துவிட்டது. ஆட்சிக்கு வருவதற்கு முன் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் விதிக்கப்பட்ட வரிகளை நீக்குவோம் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்திற்கு முன் தலை குனிந்தார். IMF விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மேற்குலக நாடுகளின் சாம்ராஜ்யவாத அணுகுமுறைக்கு பணிந்து விட்டது. இதனால் இலங்கை தனது தேசிய கௌரவத்தையே இழந்துள்ளது என்று திலித் ஜாவீர கடுமையாக விமர்சித்துள்ளார்.